ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. காலங்காத்தால 6 மணிக்கு நாம தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். எதுக்குன்னு தானே கேக்குறீங்க. நாம ஒகேனக்கல் போகலீங்க, பட் ஆனா வத்தல் மலை அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போறோம். தர்மபுரியில ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஆமாங்க, தர்மபுரியான மினி ஊட்டியான வத்தல் மலைக்கு தான் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். கவர்மெண்ட் பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பஸ் 6:30 மணிக்கு கிளம்பும் தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஆல்ரெடி நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு, இன்னும் பஸ் வரல. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 24 ஹேர்பின் பென்ஸ் இருக்காங்க வத்தல் மலை மேலே போகிறதுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸு, ரொம்ப பாப்புலர் கிடையாது, ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம் தர்மபுரியோட ஒரு மினி ஊட்டி. ஸோ வாங்க பயணத்துக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பஸ் வந்தோடனே நாம வத்தல் மலை நோக்கிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? வீடியோஸ்ல ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, வெல்கம் டு தர்மபுரி பேருந்து நிலையம்ங்க. காலங்காத்தால இப்பதான் வானா அப்படியே மாயாஜாலங்கள் போட்டுட்டு இருக்கு. சன்ரைஸ்க்கு இங்க பாருங்களா, அழகான பிறை நிலா. இவ்வளவு பியூட்டிஃபுல்லான மார்னிங்ல தான் நாம தர்மபுரியோட மினி ஊட்டியான வத்தல் மலை நோக்கிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 24 ஹேர்பின் பென்ஸ், அதுக்கப்புறம் நிறைய வியூ பாயிண்ட்ஸ், மழைக்காலங்கள்ல குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அடுத்த வீடியோல நாம வத்தல் மலை மேல போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஹில் ஸ்டேஷன் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரிமோட் ஹில் ஸ்டேஷன் தாங்க. இப்பதான் ரெசார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ எவ்வளவு கவர் பண்ண முடியுதோ வியூ பாயிண்ட்ஸ் கவர் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம வத்தல் மலை போற பயணத்தை தான் கேப்சர் பண்ண போறேன். அழகா இருக்குன்னு சொன்னாங்க. ஹேர்பின் பென்சில் எல்லாம் டிராவல் பண்றது. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குமா, அதனால ஹாரன் சவுண்டா இருக்கு. வத்தல் மலை பஸ் வந்துருச்சு, நம்ம பேசிட்டு இருக்கு. இங்க பாருங்க, குட்டி காட் பஸ்ங்க, கியூட்டா இருக்குல்ல. எட்டிமரத்துப்பட்டி, ரெட்டியூர், பெரியூர், நாயக்கனூர் வழியா வத்தல் மலை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. தர்மபுரியோட காட் செக்ஷன் பஸ் கியூட்டா இருக்குல்ல. மக்களே, நம்ம டிரைவர் என்ன கண்டக்டர் கேட்டா பர்மிஷன் வாங்கிட்டு ஃப்ரண்ட்ல உட்காந்தாச்சுங்க. கேபின் ரைடு தான் காமிக்க போறேன். சோ என்ஜாய் பண்ணுங்க மக்களே. விர்ச்சுவலா சூப்பரா இருக்க போகுது நம்ம ஜேர்னி. சோ இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. சோ இந்த பஸ் 6:30க்கு எடுத்து 8 மணி போல ரீச் ஆகுங்க. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு எடுத்து 11:30 மணிக்கு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ல நம்ம திரும்பி வந்துடலாம். சோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு டைம் இருக்கும். சோ இப்பதான் அழகா வெடிஞ்சிட்டு வேற இருக்கா. காலங்காத்தால குழு பயணம் நம்ம வத்தல் மலையை நோக்கி. சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தா, ரிமோட் லொகேஷனா, அதனால ரொம்ப பிளான் பண்ணி வர வேண்டியதா இருக்கு. சோ இந்த டைம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுங்க வத்தல் மலை போறதுக்கு. வாங்க 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 போய் பஸ் போர்ட் பண்ணுவோம். பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 hour ஜேர்னி. 6:30க்கு எடுத்து 7:30 7:45 ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ சாலிடா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 hours அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்ல இங்கிருந்து 10:30க்கு எடுத்து மேல 11:30 11:45 போல வருவாங்க. எகெயின் அங்கிருந்து 12:30க்கு எடுப்பாங்களாம். ஸோ 12:30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. சூப்பரா மேல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா?
மக்களே, நாம தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டா 6:30 மணிக்கு நாம தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சு. 7:30 7:45 நாம மலை மேல ரீச் ஆயிடுவோம், வத்தல் மலை மேல. சோ இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க வத்தல் மலை. நம்ம வத்தல் மலை பாத்தீங்கன்னா நம்ம கடல் மட்டத்தில இருந்து 3000 அடி மேல இருக்குங்க. சோ இந்த மலை மேல பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும். சின்னாங்காடு, பால் சிலம்பு, பெரியூரு, ஒன்றிக்காடு, கொட்லாங்காடு, மண்ணாங்குழி, குளியனூர், பெரியூர், நாய்க்கனூர், இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்கும். நான் ஏதாவது ஊர் விட்டுருந்தா மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல, ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஊர்கள் பேரெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ கொண்டகர அள்ளி, வாயிலே நுழையில பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்குல்ல பேரு. கொண்டகர அள்ளி ஊராட்சிக்கு சேர்ந்தது இந்த கிராமங்கள் எல்லாம், மலை மேல இருக்கிற கிராமங்கள் எல்லாம். இந்த கிராமங்களுக்கெல்லாம், மலை மேல இருக்கிற கிராமங்களுக்கு பல வருஷங்களா வந்து ரோடு ஃபெசிலிட்டியே இல்லாம இருந்துச்சாங்க. மேல போறதுக்கு வந்து ப்ராப்பர் பஸ் ரோடு இல்லாம இருந்துச்சா. எப்ப தெரியுமா ரோடு வந்திருக்கு? 2013 தாங்க ரோடே போட்டிருக்காங்க. ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் அமைச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வத்தல் மலை அடிவாரத்தில் இருக்கிற பூமரத்தூர் வரைக்கும் தான் பஸ் போயிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூமரத்தூர் அடிவாரத்துல இருந்து மலை மேல வரைக்கும் கிட்டத்தட்ட 15 20 கரெக்டா தெரியல, 15 சொல்றாங்க, 20 24 சொல்றாங்க. நம்ம போக போக தான் தெரியும். ஸோ அவ்வளவு ஹேர்பின் பென்ஸ் அமைச்சு 3000 அடி மேல இருக்கிற வத்தல் மலைக்கு ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியா வந்து மலை மேல இருக்கிற கிராமங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்திருக்குங்க. ஏன்னா மேல இருந்து கீழே 3000 அடிக்கு கீழே வரணும்னா பாருங்க, நடந்தே வரணும்னா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. மேபி கொஞ்ச நாள் 2 வீலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்தா தானே மக்களுக்கான போக்குவரத்து வசதிக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு வழியா 2013 இருந்து தான் வந்து இந்த கவர்மெண்ட் பஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. சூப்பரா ஒரு காட் பஸ் விட்டுருக்காங்க வத்தல் மலையிலிருந்து தர்மபுரிக்கு டூ அண்ட் ஃப்ரோ. ஸோ தர்மபுரி வந்தா எப்பவாவது ட்ரை பண்ணுங்க மக்களே. இப்ப என் கூட விர்ச்சுவலா டிராவல் பண்ணுங்க, வேற லெவல்ல இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா தர்மபுரியிலிருந்து கிளம்பி இன்னும் வத்தல் மலையை கண்ணில் காட்ட மாட்டேங்கிற அப்படிங்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குதுங்க. நாம தர்மபுரியிலிருந்து கிளம்பி தர்மபுரி அவுட்ரு வந்துட்டு இப்போ தர்மபுரி கிராமங்களுக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம வத்தல் மலை போற ரோட்ல திரும்பியாச்சுங்க. மெயின் ஹைவேல இருந்து ஃபுல்லா வந்து பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க பாருங்க வீடுகளுக்கு முன்னாடி எல்லாம். நாம கரெக்டா வந்து சூரிய பொங்கல் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க வத்தல் மலைக்கு. அதனால ஊரே ஃபுல்லா காலங்காத்தால எந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி கோலங்கள் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு ஃபுல்லா வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ சூப்பரான ஒரு தைத்திங்கள்ல நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் வத்தல் மலைக்கு. போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சைட்ல இந்த மாதிரி தாங்க பனைமரங்களா இருக்கு. நம்ம ஊர்ல குட்டி குட்டி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குங்க. தெரியாம ஹிடன் ஜெம்ஸ் ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க மக்களே. வத்தல் மலை சூப்பரா வந்து காலங்காத்தால பனி படர்ந்த தை மாசத்துல நாம சூரிய உதயமாகிற வேலையில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் வத்தல் மலைக்கு. தூரத்துல வந்து வத்தல் மலைய நம்ம சன்ரைஸ்ல பாக்குறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே, வேற லெவல்ல. ஸோ இந்த மலைகள் மேலதான் கிட்டத்தட்ட 10-15 கிராமங்கள் இருக்குங்க. இந்த மலை மேல ரோடே இல்லாம எவ்வளவு காலமா மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க.
ரோடு ஃபெசிலிட்டி வரதுக்கு முன்னாடி மலை மேலேயும் கீழேயும் வந்துட்டு போறதுக்கு மக்கள் படிக்கணும், காலேஜ் போகணும், ஏதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்னா கீழே வரணும். அப்பா எவ்வளவு இருக்குல்ல. நம்ம வாழ்வாதாரம்னா சும்மாவா? பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்தா நமக்கு வந்து சாதாரணமா இருக்கிறது. எத்தனை மக்களுக்கு வந்து அது ஒரு லக்ஸுரியா இருக்கு பாருங்க. ஒரு வழியா ரோட் ஃபெசிலிட்டி கொண்டு வந்து பஸ் விட்டுட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஸோ நம்ம மலை மேல இருக்கிற மக்களுக்கு முதன்மையான தொழில்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து மலை மேல வேளாண்மை தான். வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, அதுவும் முக்கியமா வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல நிறைய எஸ்டேட்ஸ் மாதிரியான இடங்கள் எல்லாம் இருக்காது. அதனால இந்த திணை, கேழ்வரகு, பாரம்பரியமான தானியங்கள், சிறுதானியங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சாம, அவரை, இந்த மாதிரி தான் வந்து சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்களாம். இப்பதான் ரீசெண்டா வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட், ஸோ அவங்க வந்து எப்பவுமே வந்து நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேலேயும் இந்த குளுமையான டெம்பரேச்சர் நிலவறதுனால காஃபி சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணிட்டு நம்ம விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா, மேல நான் சொன்னல அந்த கிராமங்கள் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் வந்து ஒரு மாவட்ட நிர்வாகத்து மூலமா அவங்களுக்கு காஃபி சாகுபடி பண்றது எப்படின்னு சொல்லி எஜுகேட் பண்ணி 2011 வருஷத்துல இருந்து தான் வந்து மலைவாழ் மக்களோட பொருளாதாரம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இந்த மாதிரி பணப்பயிர்கள்னு சொல்லுவோம், கேஷ் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, காஃபி தோட்டங்கள் எல்லாம் வச்சு அதுக்கு ஊடு பயிரா வந்து குறுமிளகு, ஆரஞ்சஸ், பழங்கள் எல்லாம் வந்து விளைவிக்கிறதுக்காக ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்களாம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான விஷயங்க. இந்த மாதிரி ஓவரால் டெவலப்மெண்ட் இருந்தாதான் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லது, எந்த கண்ட்ரிக்குமே அதுதானே நல்லது. அப்பதான் வந்து நம்ம சூப்பர் பவர் ஆக முடியும். ஒரு ரீஜன் மட்டும் பணக்காரங்க ஆயிட்டு இன்னொரு ரீஜன் வந்து இலைகளை இருந்தா அது நல்லா இருக்காது. ஸோ எக்கனாமி வந்து த்ரூ அவுட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனாதான் வந்து ஈக்குவல் டெவலப்மெண்ட் இருக்கும். என்ன சொல்றீங்க? ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 100-200 ஏக்கர்ஸ்க்கு வந்து காஃபி தோட்டம் பயிரிட்டு இருக்காங்களாங்க. ஸோ வேற லெவலுங்க. சில்வர் ஓக்கு, அந்த வுட்டுக்கு எல்லாம் ஃபர்னிச்சருக்கெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல சில்வர் ஓக்கு, ஸோ அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் கூட நடவு செஞ்சுட்டு இருக்காங்களா. நாம திருச்சிக்கு பக்கத்துல பச்சைமலைன்னு ஒரு ரீஜன் போயிருந்தோங்க. அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் தான் விளைவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து காஃபி தோட்டங்கள் எல்லாம் விளைவிக்கிறதுக்கு இதே மாதிரி தோட்டக்கலை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க போகும்போது சொன்னாங்க. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி மலைகள் மேல அங்க இருக்கிற மக்களுக்கும் வந்து நிறைய இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு. ஸோ கிராமங்கள்ல இருந்து நம்ம மறுபடியும் இப்ப வந்து இங்க பாருங்க எவ்வளவு நேரம் ரூட்ல திரும்பியாச்சு. செம்ம ரிமோட்டான ஏரியாஸ்குள்ள தாங்க நம்ம பஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து நாம வத்தல் மலையோட அடிவாரத்தை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்துல தெரிய ஆரம்பிச்சிருச்சு வத்தல் மலை. அப்படியே சூரியன் உதிக்கிறதுக்கும் மலை ஃபுல்லா அப்படியே ஆரஞ்சு பேக்ரவுண்ட்ல வேற லெவல்ல இருக்கா மக்களே. சூப்பரா இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம காட் செக்ஷன்ல ஏற ஆரம்பிச்சிருவோம். வேற லெவல்ல பாருங்க மக்களே.
ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் நாம வத்தல் மலையோட அடிவாரத்தில் இருக்கிற கிராமத்துக்கே வந்தாச்சுங்க. நம்ம தர்மபுரி டவுனுக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு நாம வத்தல் மலை அடிவாரத்துக்கு வர்றதுக்கு. இங்கிருந்து அனதர் 40 மினிட்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட 24 to 25 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. அவ்வளோ ஹேர்பின் பென்ஸை தாண்டி தான் நாம மலை மேல ஏற போறோம். கீழே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பூந்தோட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க மக்களே. அடிவாரத்தில் இருக்கிற இந்த கிராமம் அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குங்க. வேற லெவல்ல அப்படியே பின்னாடி வத்தல் மலையோட பேக்ரவுண்டு, மலை அடிவாரத்தில் இருக்கிற தென்னந்தோப்புகள், பூந்தோப்புகள் அப்படியே ஒரு சொர்க்கபுரி மாதிரி இருக்கு மக்களே. வேற லெவல் வைப்புங்க. இந்த மலை ஏற்றங்கள் இருக்கிற ரோடுக்கு வந்தாவே அப்படியே நம்ம மனசு வேற லெவல்ல வைப் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன சொல்றீங்க? சோ இந்த மலைகள் எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு மக்களே. சோ இப்பதான் ரோடெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மேல கொஞ்சம் ரெசார்ட்ஸ், டிடிடிசியோட ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்காங்களா. இன்னும் பெரிய லெவல்ல ஓபன் பண்ணல. ஸோ அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா எக்கோ டூரிசம்கெல்லாம் இது செம்ம சூப்பர்பான ஸ்பாட்டா இருக்கும். இப்பதான் யூடியூபர்ஸ் எல்லாம் டிராவல் விளாகர்ஸ் எல்லாம் போயிட்டு விளாக் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பெரிய லெவல்ல வியூ பாயிண்ட்ஸோ, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸோ அல்லது என்ன சொல்றது என்டர்டெயின்மெண்ட்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்ல. ஒரு பிளெயினா நீங்க எதையும் எதிர்பார்க்காம ஒரு ஹில் வைபுக்கு, ஒரு ரா ஹில் வைபுக்கு வரணும்னா நீங்க வத்தல் மலை வரலாம். நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மழை காலங்கள்ல நிறைய சின்ன சின்ன அருவிகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ தண்ணி இருக்காதான். நம்ம வடகிழக்கு பருவமழை சீசன்ல வந்தா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கிளைமேட் நல்ல சில்லுன்னு இருக்குங்க. ஜனவரி மாசம் பொங்கல் டைம்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல சில் கிளைமேட்டா இருக்கு. நல்ல பச்சை பசுமையாவும் இருக்கும். மலைகள் ஃபுல்லாவே நல்ல பசுமையா இருக்கு. நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாம் ஆகுதாங்க. ஏன்னா இப்பதானே ரோடு போட்டிருக்காங்க. பெரிய லெவல் ஹில் ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிக்ளைனிங் இதெல்லாம் வால் எல்லாம் கட்டி மண் சரிவுகள் எல்லாம் இல்லாத மாதிரி வச்சிருப்பாங்க. பட் நீங்க மழைக்காலத்துல எல்லாம் வர்றீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையா வாங்க. ரொம்ப நேரோ ரோடு, எந்த காலத்துல எப்போ மண் சரிவுகள் எல்லாம் ஏற்படும் சொல்ல முடியாது. அதனால நீங்க பைக்ல, கார்ல எல்லாம் வந்தா கொஞ்சம் உஷாரா டிராவல் பண்றது நல்லது. ஓகேவா? சோ நம்ம ஒரு ஹேர்பின் பெண்ட் தாண்டி வந்தாச்சுங்க. அப்படியே மேல மலைகள் மேல அப்படியே சைட்ல பாக்குற வியூ பாருங்க, வேற லெவல்ல இருக்கு மக்களே. சோ இன்னும் கிட்டத்தட்ட 20-22 ஹேர்பின் பெண்ட் தாண்டுற வரைக்கும் இதே மாதிரியான சீனரிஸ் பார்த்துட்டு தாங்க நம்ம டிராவல் பண்ண போறோம். சோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வேற லெவல்ல நாம வைப் பண்ண ஆரம்பிச்சா பாட்டு பாடிக்கிட்டே தான் போவோம். சோ நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்ல நாயகன் படத்துல இருந்து கரெக்டா பொங்கல் டைமுக்கு அப்படியே டைம்லி சாங் இது. அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே போவோமா? அந்தி மலை மேகம் தங்க மலை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம். ஓ இடி கொட்டும் மேளம் அது கொட்டும் நேரம், எங்கள் தெரு எங்கும் தேரோடும் தேரோடும் திருநாளாகும் நாள்தோறும் இந்த ஊர்கோளம். அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம். நீர் நடக்கும் பாதை எங்கும் நஞ்சையானது, நாம் நடக்கும் பாதை எங்கும் பஞ்சம் போனது. மாடங்கள் கலைக்கூடங்கள் யார் செய்தார் அதை நாம் செய்தோம், நாடாளும் ஒரு ராஜாங்கம் யார் தந்தார் அதை நாம் தந்தோம். தேசம் என்னும் சோலையில் வேர்கள் நாங்களே, தியாகம் என்னும் ஜோதியில் தீபம் நாங்களே. தாம் தனத்தோம் தீம் தனத்தோம் ராகம் பாடுவோம். அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம். ஓ இடி கொட்டும் மேளம் அது கொட்டும் நேரம், எங்கள் தெரு எங்கும் தேரோடும் தேரோடும் திருநாளாகும் நாள்தோறும் இந்த ஊர்கோளம். பால் குடங்கள் தேன் குடங்கள் 100 வந்தது, கை வணங்கும் தெய்வம் ஒன்று நேரில் வாரம் இனி சூட்டுங்கள்
கற்பூரம் இனி ஏற்றுங்கள், ஊரெல்லாம் களியாட்டங்கள், என்னென்ன இனி காட்டுங்கள், வீடுதோறும் மங்களம் இன்று வந்தது, காணும் போது நெஞ்சினில் இன்பம் வந்தது, தாம் தனத்தோம் தீம் தனத்தோம் ராகம் பாடுவோம், அந்திமலை மேகம் தங்கமலை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம், ஓ இடி கொட்டும் மேளம் அது கொட்டும் நேரம், எங்கள் தெரு எங்கும் தேரோடும் தேரோடும் திருநாளாகும், நாள்தோறும் இந்த ஊர்கோளம், அந்திமலை மேகம் தங்கமழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளா. மக்களே, எப்படி இருந்துச்சு நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்ல நாயகன் படத்துல வந்த சாங்? நாயகன் படத்துல இருக்கிற எல்லா சாங்குமே சும்மா அல்டிமேட்னு சொல்லலாம். ஸோ நாம அடுத்தடுத்து வந்து ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் தாண்டி வத்தல் மலை மேல ஏறிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம மலையோட டாப்ல போயிடுவோம். ஸோ மேல போனதுக்கு அப்புறம் தான் வந்து கிராமங்கள் நம்ம கண்ணில் பட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் செம்ம வைல்டு ஃபாரஸ்ட்லாங்க, ஒரு ஆளரவமே இல்லைங்க, நிறைய டிராபிக்கும் இல்லையா இந்த வழியில. அப்படியே நம்ம பஸ் மட்டும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. அடிவாரத்துல இருந்து நாம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தாச்சு, இன்னும் அவ்வளவு பெரிய நம்ம டிராபிக் பார்க்கவே இல்லை. மேல ஒரு மேக்சிமம் 10 கிராமம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மேல பெரிய பாப்புலேஷன் எல்லாம் இல்லை. அதனால நிறைய மக்கள் கீழே மேலேயும் வந்து டிராவல் பண்ற மாதிரி தெரியல. ஆப்வியஸ்லி இது வந்து பெரிய லெவல் டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் கிடையாது. அப்படிங்கிறதுனால டூரிஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷனும் அவ்வளவா பார்க்க முடியல. மேபி லீவ் வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பைக்கர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விளாக்ஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தர்மபுரி மக்கள் தான் வந்து விளாக் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பெரிய லெவல்ல வெளியூர் மக்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தெரியல. மேபி ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாம்பிங் கேம்பிங் எல்லாம் சொல்றாங்கல்ல, எக்கோ டூரிசம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் பண்ணா டூரிஸ்ட் பாப்புலேஷன் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பார்க்கலாம். இப்பதானே வந்து மேல காஃபி எஸ்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணி நம்ம மக்கள் அதை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போக போக டிடிடிசி வந்துருச்சுல்ல, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ஒரு ஃபெசிலிட்டி வந்து ஓப்பன் பண்ண போறாங்களாம். ஸோ அது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மேபி எக்கோ டூரிசம் எல்லாம் அதை சுத்தியும் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போக போக தெரியும். மரவழிங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற நிறைய ஹிடன் மலைகள், பச்சை மலை, இந்த மலையெல்லாம் நம்ம வத்தல் மலையில எல்லாம் எக்கோ டூரிசம் வந்து இப்பதான் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொல்லிமலை ஏற்காடெல்லாம் வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா பாப்புலர் ஆயிடுச்சு. கொல்லிமலை கோவில்கள் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறைய வந்துருச்சு. ஏற்காடு சொல்லவே வேணாம், ஒரு ப்ராப்பர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆயிடுச்சு. இப்போ ஏலகிரியும் வந்து நாம அடுத்து போறோங்க. வத்தல் மலை பார்த்து முடிச்சுட்டு நாம தருமபுரி இருந்து திருப்பத்தூர் போயிட்டு திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரியும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் மக்களே. ஸோ அடுத்தடுத்து வர விளாக்ஸ் எல்லாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இருக்க போகுது. ஸோ எல்லா விளாக்ஸுமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம தர்மபுரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ வத்தல் மலை எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஏன்னா தர்மபுரி மாவட்டத்துல கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இப்படி ஒரு ஹிடன் ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனாலதான் எக்ஸ்க்ளூசிவா நம்ம எப்பா கணேஷால இந்த விளாக் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வத்தல் மலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்க ஒரு சின்ன வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்காங்க. பெரிய லெவல்ல நம்ம ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா பிரைவேட் வெஹிக்கிள் வந்தாதான் முடியும். ஏன்னா ப்ராப்பர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா இன்னும் இது உருவாகல. அதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் போய் பாக்குறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க பைக்ல கார்ல எல்லாம் வந்தீங்கன்னா, முக்கியமா பைக்ல வந்தீங்கன்னா நல்லா இன்டீரியர் ஏரியாஸ்ல எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் சொன்னேன்ல, தர்மபுரி மக்கள் வந்து நம்ம தர்மபுரி புள்ளிங்க வந்து நிறைய ஃபால்ஸ், ஹிடன் ஃபால்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. பட் அந்த லொகேஷனுக்கு எல்லாம் போறதுக்கு நமக்கு பைக் இருக்கணும். ஓகேவா? ஸோ எப்போவாது நீங்க பைக்கர்ஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா மேப் எல்லாம் போட்டு மழை சீசன்ல வாங்க, வடகிழக்கு பருவமழை சீசன்ல வாங்க. வேற லெவல்ல கண்டிப்பா வைபா இருக்கும். ஜனவரி மாசத்துலயே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. மலை மேல வந்தாச்சுங்க, நாம கிராமங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. செம்ம கியூட்டா இருக்குங்க. மேல அப்படியே அழகா பனி படர்ந்துட்டீங்க பாருங்களேன். காலங்காத்தால சூரிய உதயம் ஆகிற டைம்ல
வேற லெவலுங்க. இந்த மாதிரி லொகேஷன் எல்லாம் வந்து நம்ம எப்ப கணேஷா சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு இவ்வளவு குட்டி குட்டி சொர்க்கங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு விர்ச்சுவலா உங்களுக்கு அதை கொண்டு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கிறத நினைச்சா ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. தேங்க்ஸ் கடவுளே. சோ மக்களை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே, நம்ம வத்தல் மலை மேல இருக்கிற பள்ளத்தாக்குகளை டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மலை மேல வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாத்தீங்களா சீனரிஸ். பாக்குற இடங்கள் எல்லாம் வந்து ஃபாரஸ்ட்ஸ், நடுவுல இந்த நேரோ ரோடு, அங்கங்க வந்து குட்டி குட்டி கிராமங்கள்னு சாம்பா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம டிரைவருக்கு வந்து அத்தனை ஊர் மக்களும் பரிச்சயம் போல் இருக்குங்க. போற வழியில இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஹாய் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. நிர்மலா ரெசிடென்சின்னு ஒரு குட்டி ஹோம் ஸ்டே இருக்குங்க. ரொம்ப நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இல்லைங்க, குட்டி குட்டி ஹோம் ஸ்டேஸா ஒரு 2-3 இருக்கு, அவ்வளவுதான். சோ நீங்க இங்க ஸ்டே பண்ற மாதிரினா இந்த மாதிரி நீங்க நெட்ல சர்ச் பண்ணாவே உங்களுக்கு நிர்மலா ரெசிடென்சியோட நம்பர் எல்லாம் கிடைக்கும். ஸோ கால் பண்ணி புக் பண்ணிட்டு வந்துருங்க. மற்றபடி பார்த்தா பிரைவேட் ரெசிடென்சிஸ், கவர்மெண்ட் லாட்ஜஸ்னு எதுவும் பெருசாலாம் இல்லை. இப்பதான் டிடிடிசி கட்டியிருக்காங்க, அதுவும் இன்னும் ஓபன் பண்ணல பெரிய லெவல்ல அப்படின்னு டிரைவர் அண்ணா சொன்னாங்க. ஸோ இன்னும் வந்து நம்ம ஒரு ஃபியூ மந்த்ஸ் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மினிமம் டிடிடிசி ஓபன் பண்றதுக்கு. ஸோ அது ஓபன் பண்ணிட்டா கொஞ்சம் ஸ்டே பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ மேல பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குங்க. அந்த கிராமங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஊர்ல மட்டும் பெரிய லெவல்ல ஒரு ஸ்கூல் இருக்காம். ஸோ எல்லா குட்டீஸும் வந்து அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜஸ்க்கெல்லாம் வந்து கீழே தான் வந்தாகணும். ஸோ பாருங்க இந்த ரோடு வந்து எவ்வளவு முக்கியமான ரோடுன்னு. அங்கங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி நெல் வயல்கள் எல்லாம் கூட இருக்குங்க. மேல இருக்கிற மக்கள் அவங்களுக்கான உணவு தேவைகளுக்கு வந்து மேலேயே சாகுபடி பண்ணிப்பாங்க போல் இருக்குங்க. சரி, நம்ம தானியங்கள் தவிர பாத்தீங்கன்னா நெல்லு கூட மேல விளைவிக்கிறாங்க. அது போக பாத்தீங்கன்னா மலை சரிவுகள்ல உங்களுக்கு காஃபி தோட்டங்கள், குறுமிளகு தோட்டங்கள். இங்க பாருங்க, இப்ப சைட்ல இருக்கிறதெல்லாம் வந்து மலை சரிவுகள்ல இருக்கிற குறுமிளகு தோட்டங்கள். சில்வர் ஓக் ட்ரீ வளர்த்தி அதுல உங்களுக்கு இந்த குறுமிளக படர விட்டுருக்காங்க. யூஸ்வலா காஃபி தோட்டங்களுக்கு நடுவுல வந்து இந்த சில்வர் ஓக் ட்ரீ தான் வைப்பாங்க. டீ தோட்டத்துக்கு தான் வந்து மரங்களே இருக்கக்கூடாது, நிறைய வெயில் வேணும். காஃபி தோட்டங்களுக்கு வந்து கொஞ்சம் நிழல் வேணும். அதனால வந்து உங்களுக்கு நடுவுல சில்வர் ஓக் மரங்களை நட்டி அதுல குறுமிளகும் வந்து வளர்த்தி விட்டுருவாங்க. அங்கங்க வந்து பழ மரங்களையும் வச்சிருவாங்க, ஊடு பயிர்கள் மாதிரி. அதனால என்னோட பர்சனல் ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா மலை பிரதேசத்துல டீ விட காஃபி தோட்டங்கள் தான் நிறைய வளர்த்தணும்னு பார்ப்பேன். ஏன்னா மரங்களையும் நிறைய வெட்ட தேவையில்லை, உங்களுக்கு சாகுபடியும் ஆச்சு, நம்ம எக்கோ சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியும் இருக்கும். மலை பிரதேசங்கள்ல மரங்கள் இருந்தா தானே அழகு. மொட்டையா போட்டுட்டா வந்து நமக்கு லாங் டைம்ல வந்து ப்ராப்ளம் தான். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி குட்டி குட்டி கோவில்களும் இருக்குங்க, சிவன் கோவில் எல்லாம் கட்டியிருக்காங்க.
ஸோ ஒரு ப்ராப்பர் ஒரு என்ன சொல்றது, ஒரு கீழே இருக்கிற கிராமங்கள் மாதிரியே வந்து மலை மேலேயும் இருக்கிற மலை கிராமங்களுக்குன்னு ஒரு தனி அழகுதாங்க. இங்க பாருங்க, அங்கங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி வீடுகள், ஃபுல்லா சுத்தியும் பாத்தீங்கன்னா தோட்டங்கள் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா காஃபி எஸ்டேட்ஸ் இருக்கு. செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு வீக்கெண்ட்ல வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்துட்டு போனா கூட ஓகே, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க மேல கேம்பிங் எல்லாம் போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பெரிய லெவல்ல ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. பட் இன்கேஸ் நீங்க கேம்பிங் எல்லாம் போடுற மாதிரி வந்தீங்கன்னா செம்மையா ஸ்ட்ரிக்டா நீங்க பிளாஸ்டிக் பொல்யூஷன் எல்லாம் இல்லாம பாத்துக்கங்க. ஏன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதே அபூர்வம் தான். அந்த இயற்கை சூழல வந்து நம்ம மாசுபடுத்தாம இருக்கணும். ஸோ எக்கோ டூரிசம் வரும்போது நாம எக்காலஜிய மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த சென்சிட்டிவிட்டியோட நம்ம நடந்துக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் விளாகர்ஸ் வந்து எல்லா ஹிடன் ஸ்பாட்ஸும் எடுத்து போட்டுறோம். அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம பஸ்ல எல்லாம் போகும்போது கமெண்ட் சொல்றாங்க. அப்ப எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. அட பாவீங்களா, நம்ம விளாக்ல ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு போட்டா மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணா நம்மள திட்டுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருந்துச்சு. பட் என்ன செய்யறது, நம்ம பொழப்பு நம்ம பார்த்துதானே ஆகணும். பட் ஸோ மக்களே, இங்க பாருங்க, நாங்கெல்லாம் திட்டு வாங்காம இருக்கணும்னா இந்த விளாக் எல்லாம் பார்த்துட்டு நீங்க வரும்போது இந்த இடத்த எப்படி இருக்கோ அதே மாதிரி விட்டுட்டு போகணுங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல நிறைய மக்கள், நாமளே கூட மறுபடியும் திரும்பி போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்தப்ப எப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாம் இல்லாம பியூட்டிஃபுல்லா லாங் டைம்ல மெயின்டைன் ஆகும். ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான வத்தல் மலை மேல இருக்கிற கடைசி ஊரான நாய்க்கனூர் வந்தாச்சுங்க. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் பஸ் வருது. ஓகேவா? ஸோ அழகான நாம தைத்திருநாள் அன்னைக்கு நாம வத்தல் மலை மேல பயணம் பாத்தீங்கன்னா அழகான ஒரு கோவில் இருக்குங்க. சூப்பரா பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாம வத்தல் மலை வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி தர்மபுரி வரைக்கும் போற பஸ் பயணத்தை தான் பார்க்க போறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நாம தர்மபுரியிலிருந்து வத்தல் மலை ரீச் ஆயாச்சுங்க. வத்தல் மலையில் இருக்கிற கடைசி கிராமமான நாய்க்கனூர் ரீச் ஆயாச்சு. சோ இந்த காட் செக்ஷன் பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாம வத்தல் மலை எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். until then take care and cheers மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.